Hi guys, welcome to our channel. So இன்னைக்கு என்ன நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான டாபிக் guys. ஓகேவா? So P2P னா என்ன? So P2P ல நடக்கிற ஸ்கேம்ஸ் பத்தி பார்க்க போறோம். And next பாத்தீங்கன்னா P2P வழியா பாத்தீங்கன்னா எப்படி USDT buy or sell பண்றது and முக்கியமான விஷயம் P2P transaction பண்ணி உங்க பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிருந்தா எப்படி அன்ஃப்ரீஸ் பண்றது. So இத பத்தி எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரா பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். So அதனால வீடியோ மஸ்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம Telegram சேனல் ஒன்னு வச்சிருக்கோம். ஓகேவா? So Telegram சேனல்ல பாத்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் குரூப்லேயே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் லைவ் சிக்னல்ஸ் 1 மினிட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ அதை பற்றி நான் ரொம்ப இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கல. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு டேரெக்டாக பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஓகே, ஸோ P2P ஃபர்ஸ்ட் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ P2P பியர் டு பியர் ஆர் பர்சன் டு பர்சன். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் மேன்னா இதுல கிடையாது கைஸ். ஓகேவா? ஸோ மிடில் மேன்னா கிடையாது. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பையர் அண்ட் செல்லர். இப்போ நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு USDT ஒரு 10,000 நீங்க பை பண்ணா எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்க 10,000 பே பண்ண போறீங்க. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,000க்கு என்ன USDTயோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பே பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு பே பண்ணுவீங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் எனக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆனோன்னு நான் உங்களுக்கு USDTயா பே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா P2P. ஸோ P2P பார்த்தீங்கன்னா P2Pல நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நிறைய பாப்புலரான பிளாட்ஃபார்ம்ஸ்னா பைனான்ஸ், பைபிட், வசீரெக்ஸ், OKX. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகே கேஸ், ஸோ இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியரா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ கிளியரா பார்த்தீங்கன்னா P2P என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வாங்க உங்களுக்கு P2Pல நடக்கிற ஸ்கேம்ஸை பத்தி சொல்றோம். ஓகே, ஸோ என்ன ப்ரோ சொல்றீங்க P2Pல என்ன ப்ரோ ஸ்கேம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன ஸ்கேம்னா ஸோ P2Pல நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா ஸோ உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் என்ன டிரான்சாக்ஷனா நீங்க USDT பை பண்ணும்போது கிடையாது, செல் பண்ணும்போது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு $100 பண்ண செல் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஸோ P2P பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன இருக்கு? பைனான்ஸ் இருக்கு, பைபிட் இருக்கு. ஸோ மோஸ்டா பார்த்தீங்கன்னா எல்லாருமே பைனான்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஆட்ஸ் வரும். ஸோ ஆட்ஸ் பார்த்தோம்னா ஒரு பையரை பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்க $100க்கு. ஸோ அவனும் உங்களுக்கு $100க்கு என்ன ஒரு 8,500 9,000 பே பண்ணுவான். ஸோ பே பண்ண பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு டாலர் ரிலீஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அவன் என்ன அமௌண்ட் பே பண்ணுவான்னா உங்களுக்கு இல்லீகல் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ இல்லீகல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன ப்ரோன்னு கேட்டீங்கன்னா ஸோ அந்த பையர் இருக்கான கைஸ் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட் பீப்புள்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் எந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸோ வேற ஆப்ஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கேம் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவான். ஸோ இதனால என்ன நடக்கும்? ஸோ அந்த இன்னசென்ட் பார்த்தீங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவனோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும். ஸோ அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்பவே சிம்பிளா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எதனால உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா P2Pனால எதனால உங்களால உங்க அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த டாபிக் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகே, ஸோ எல்லாருமே மஸ்ட் பார்த்தீங்கன்னா கவனிங்க. ஓகே, ஸோ என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா P2P டிரான்சாக்ஷனால உங்க பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருந்தா எப்படி அன்ஃப்ரீஸ் பண்றதுன்னு தான் சொல்ல போறோம். ஓகே, ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா பர்சனலாக பார்த்தீங்கன்னா என் பேங்க் அக்கௌண்ட்மே பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிருந்தது. நான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸி கிடையாது அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிருந்ததுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸோ உங்களோட பேங்க் பிரான்ச்சை தான் கான்டாக்ட் பண்ணுவோம். ஓகேவா? பேங்க் பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்க மேனேஜர்கிட்ட போய் கேட்கணும். ஓகேவா? ஸோ எதனால என் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, எந்த டிரான்சாக்ஷன் கேட்டிங்கன்னா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ்ல காமிச்சிருவார். ஓகே, ஸோ ஒரு நோட்டீஸ் பண்ண கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன்ல தான் உங்களுக்கு இல்லீகல் ஃபண்ட்ஸ் ரிசீவ் ஆயிருக்குன்னு கிளியரா இருக்கும். ஓகே, ஸோ என்ன ரிஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்னா நீங்க இவ்வளோ பே பண்ணாதான் ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அன்ஃப்ரீஸ் பண்ண முடியும்னு அதிலே இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்க மேலே யார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, எந்த போலீஸ் ஸ்டேஷன், எந்த ஸ்டேட்டு, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ பேங்க் மேனேஜர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுங்க, அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அதை வேணா சொன்னீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. ஓகே, நான் சொல்றது நீங்கள் கேளுங்க. ஓகே, ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. ஓகே, ஸோ என் கேஸில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஓகே, ஸோ கர்நாடகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போனேன். ஸோ போயிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் ஸோ அங்கே உள்ள சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வொகேட்டாக பார்த்துக்குவோம். ஓகே, ஸோ அட்வொகேட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 to 5K அரௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, நான் ஒரு 4.5K கொடுத்தேன். ஸோ அவரே பார்த்தீங்கன்னா வேலையை பார்த்தீங்கன்னா பார்த்துப்பாரு. ஓகே, ஸோ நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணும்னா இந்த ஸ்கேமில் நான் இன்வால்வ்மெண்ட் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரூஃப்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஓகே, ஸோ அட்வொகேட்டாக என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிடுவாரு. ஸோ அவர்கிட்ட இந்த மேட்டரை சொன்னீங்கன்னா ஸோ அவரே பார்த்துப்பாரு. ஓகே, ஆனால் நீங்களுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகணும், போய் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்டை கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஒரு 2 to 3 weeks ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அன்ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்பவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஈஸியாக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணிட்டு பேங்க் மேனேஜர்கிட்ட எந்த டிரான்சாக்ஷனில் எனக்கு இல்லீகல் ஃபண்ட்ஸ் ரிசீவ் ஆயிருக்குன்னு கேட்கணும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் காமிச்சிருவாரு. ஸோ அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த நீங்கள் எவ்வளோ ரிஸ்ட்ரிக்டட் அமௌண்ட் பே பண்ணணும் அண்ட் பார்த்தீங்கன்னா
யார் உங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, எந்த போலீஸ் ஸ்டேஷன், எந்த ஸ்டேட் பார்த்தா எல்லாமே இருக்கும். டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஸோ அட்வொகேட் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஸோ இந்த ஸ்கேமில் பார்த்தீங்கன்னா எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிளாக ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா 2 to 3 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அந்த ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்டை பே பண்ணணும். 2 to 3 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அன்ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஓகே கேஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா ரிஸ்க் அண்ட் சேஃப்டி டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. ஸோ ஓகேவா, ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேம்ஸை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ வீடியோ லாஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேம்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனா ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஆர் பைபிட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் யூசர், ஓகேவா, வெரிஃபைட் யூசர்ஸ்னு இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த பிளாட்ஃபார்மோட வெரிஃபைட் யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிப்டோனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் வந்த பிறகு மட்டும்தான் நீங்கள் கிரிப்டோவை ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பையர் ஆர் செல்லர், ஓகே, ஸோ அவரோட ரேட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ரேட்டிங்ஸ், ட்ரேட் ஹிஸ்ட்ரி, ஸோ அவரோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு மட்டும்தான் நீங்கள் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பை ஆர் செல் பண்ணணும் கைஸ். ஓகேவா, ஓகே கைஸ். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி USDT பை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பைனான்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிடுறேன். ஓகேவா, ஸோ பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், ஹோமில் இருக்கும். ஓகேவா, ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அசட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஃபண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தா 2 மெத்தட் வழியாக தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ 2 மெத்தட் வழியாக நம்ம USDT எப்படி பை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஓல்டு மெத்தட் P2P தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ அதை பார்த்தா லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ இப்போ வாங்க நம்ம P2P ட்ரேடிங்கை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ P2P ட்ரேடிங்கை கிளிக் பண்ணணும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பை தான் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பார்த்தீங்கன்னா பை ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 20K நான் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. 20K இந்தியன் ருபீஸ்க்கு நான் USDT பை பண்ண போகிறேன். கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் எந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா பே பண்ண போகிறீங்கன்னு இருக்கும். ஓகேவா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே UPIயில் தான் பே பண்ணுவீங்க. ஸோ அதை பார்த்தா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ஸோ அபவ் 950 ட்ரேட்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஓகே, ஸோ ட்ரேட்ஸ்னு இருக்கும், அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டியது அபவ் 950%, அதாவது பார்த்தீங்கன்னா அபவ் 950 ட்ரேட்ஸ் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லைக் பார்த்தீங்கன்னா ஸோ அபவ் 95% மேலே இருக்கணும். ஓகேவா, ஸோ இதான் நோட் பண்ண வேண்டியது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 671 தான் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அவிகாரா என்டர்பிரைசஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ 1587 ட்ரேட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 97% பார்த்தீங்கன்னா ரேஷியோ இருக்குது. ஓகேவா, ஸோ அரௌண்ட் 98 கிட்ட இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் அந்த ஐக்கானை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீட்பேக்ஸை செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபீட்பேக்ஸ்னு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசன்ட் டேட்டை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ரீசன்ட் டேட் தான், ஸோ 22 பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸையும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த நீங்கள் பாசிட்டிவ் ரிவ்யூஸும் செக் பண்ணணும், நெகட்டிவ் ரிவ்யூஸும் செக் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதை நீங்கள் கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வெளியே வந்துட்டு பைன்னு இருக்கா, ஸோ பை கிளிக் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ பை கிளிக் பண்ணணும். பிளேஸ் ஆர்டர்னு கிளிக் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பே பண்ணணும். ஸோ நீங்கள் பே பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணால் ப்ரொவைட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ ஸோ அதனால் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாலர் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா P2P ஈஸியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அபவ் 950 ட்ரேட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ, ஓகேவா, அந்த பாசிட்டிவ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அபவ் 95க்கு மேலே இருக்கணும். ஓகேவா, ஸோ அபவ் 95, அபவ் 98, ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா நல்ல டீலர்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா P2P மெத்தடில் பார்த்தீங்கன்னா எப்படி USDT பை பண்ணுறதுன்னு மெத்தட். ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ மெத்தட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகே, சேம் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பை வித் INRனு இருக்கா தேர்ட் ஆப்ஷனாக, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதில் என்ன பேசிக்கான பார்த்தீங்கன்னா ஸோ பைனான்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டபிள்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இதுலையுமே இதாங்க கைஸ். ஓகே, இப்போ நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னா இப்போ இதில் என்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ண போகிறீங்க, என்ன அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் USDT பை பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ருபீஸ்க்கு நான் பை பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது இருக்குமா, ஸோ பே வித்னு இருக்கா, ஸோ இதை
கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மெத்தடில் பே பண்ண போகிறீங்க, யூபிஐ இல்லையா, ஸோ ஐஎம்பிஎஸ்ஸா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரான்னு இருக்கும். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூபிஐ தான் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பை யூஎஸ்டிடின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அது பார்த்தீங்கன்னா மஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. யூஎஸ்டிடி தான் அந்த இடத்துல இருக்கணும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு நீங்கள் 10,000 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ யூஎஸ்டிடி உங்களுக்கு கிடைக்குன்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ரிவியூ ஆர்டர், ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ பைனான்ஸே பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல டீலரை பார்த்தா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, 1600+ ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த பாசிட்டிவ் ரேஷியோவை பாருங்கள். ஓகே, ஸோ 98.90. ஸோ இதெல்லாம் பார்த்தா பைனான்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுவுமே சிம்பிள் தான். பிளேஸ் ஆர்டர் கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் பார்த்தா அமௌண்ட் பே பண்ண போகிறீங்க. ஸோ சிம்பிளாக பண்ணால் அவங்க உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ P2P பெஸ்ட்டாக ப்ரோ, இது பெஸ்ட்டாக ப்ரோன்னு கேட்டோம். ஸோ ரெண்டுமே பெஸ்ட்டு தான், நீங்கள் பண்ணுறதை பொறுத்து தான். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா பைனான்ஸே பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேவா, ஸோ எனக்கு ப்ரைஸ்னால் எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ, எனக்கு சேஃபாக இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் guys. ஓகேவா, ஓகே, ஸோ எல்லாருக்குமே மஸ்ட் பண்ணால் எல்லாரும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ சேம் யூஎஸ்டிடி செல் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் எப்படி பை பண்ணீங்களோ அதுக்கும் பக்கத்தில் ஒரு செல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த யூஎஸ்டிடி பை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பே பண்ணுவான். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆனோட தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாலர் நீங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அதில் யூசர் நேம்லாம் இருக்கும். ஓகேவா, ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே. ஸோ மஸ்ட்டு பண்ண ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.